ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு நிறைய மேக்ஸ் மாடல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் 2023 ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டுக்கிறான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்குது. ஒன்று வந்து ரீசன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்த் அவரது தந்தையாருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து பிறந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு ஏதோ மேரேஜ் ஆகுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், அவரது தாயார் தந்தையை விட 5 வயது இளையவர். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை விட 5 வருஷம் கம்மியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தை விட 20 வயது மூத்தவர். அதாவது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ன்ற பையனை விட 20 வயது மூத்தவர்களாக இருக்காங்க. சரிங்களா? மூத்தவனா அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனந்திற்கு வயது இப்போ எவ்வளோன்னா 10ன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? 10ன்னு கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனந்தின் தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது எவ்வளவு வயது இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனந்தனுடைய வயது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க. 10. 10ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வயது வந்து மூத்தவர் யாருன்னா அவங்களுடைய அம்மா. சரிங்களா? அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 20 வயது மூத்தவர்னு சொல்லும்போது ஆல்ரெடி இப்போ 10 இருக்குது, அப்போ 20 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 30. சரிங்களா? அவங்க அம்மாவுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவரை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கம்மின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னது 5 வருஷம் கம்மி. அப்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு, சரிங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வயசு எவ்வளோ இருக்குன்னா 35 இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 30 இருக்கும்போது அவங்களுக்கு 35 இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வியை பாருங்கள், என்ன கடைசியாக கேட்குறாங்க, தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது எவ்வளவு வயதாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ பையனுக்கு வந்து வயசு வந்து 10. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 வருஷம் கழித்து தான் பையன் வந்து பிறந்திருக்கான். அப்போ 12 வயசு வந்து இருக்குது. அந்த இப்போ 12 வயசு நம்ம சப்ராக்ட் பண்ணால் அவங்களுடைய ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த 12 வயசு நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது 3, இங்கே 2. 23 வயசு வந்து அந்த அப்பாவுக்கு வந்து நடந்திருக்கும். ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆனந்தனுடைய வயது கொடுத்துறாங்க 10. 20 வயசு வந்து மூத்தவன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 20 வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தோன்னா அம்மாவுடைய வயசு. அம்மாவுடைய பார்க்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 5 வயசு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அம்மா வந்து பார்த்தா 5 வயசு கம்மின்னு சொல்லிக்கிறதுனால 5 வயசு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 35 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு அவங்க மேரேஜ் நடக்கும்போது ப்ரெசண்ட் ஏஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ ஆனந்துக்கு வந்து 10 வயசுனா 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. அப்போ 2 வருஷம் நம்ம ஆட் பண்ணோம் 12. அப்போ 12 சப்ராக்ஷன் பண்ணால் ஆன்சர் 23. சரிங்களா? ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரேம் 5 நாட்களில் 100 ஆப்பிள்கள் சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தினி நாளில் சாப்பிட்ட ஆப்பிள்களின் எண்ணிக்கையை விட 6 ஆப்பிள்களில் அதிகமாக சாப்பிட்டார். முதல் நாள் அன்று பிரேம் எத்தனை ஆப்பிள்கள் சாப்பிட்டு இருப்பார் அப்படி கேட்குறாங்க. என்னன்னா ஜென்ரலாக இப்போ நான் இருக்கேன்னா ஃபஸ்ட் நாளில் ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள் சாப்பிட்றேன், 2வது நாள் வரும்போது அதோட 6 ஆப்பிளுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 6 அதிகமாக சாப்பிடும்போது இப்போது ஒரு 5 நாள் முடிவில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பேன்னா 100 ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5 நாட்கள் சொல்லியிருக்காங்களே, அந்த 5 நாளில் 100 ஆப்பிள் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாதுல்ல. அதனால என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நாள் எவ்வளோ சாப்பிட்டோன்னு தெரியாது, அதனால் எக்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முன்னாடி சாப்பிட்ட நாட்களை விட 6 அதிகமாக சாப்பிட்றதுனால அப்போ x+6 இது செகண்ட் டேஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர்ட் டேக்கு வரும்போது x+12 மாறி இருக்கும். அடுத்து 4th டே வரும்போது x+18 வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா x+24 வந்திருக்கும். சரிங்களா? இது மொத்தமாக 5 நாட்களில் சாப்பிட்டது மொத்த பலன் 100 பலன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதை வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் நாள் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் நாள் 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. 3ஆவது நாள் எதை விட ஒரு 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. 4வது நாள் அதை விட 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா 5வது நாள் பார்த்தா 6 அதிகமாக சாப்பிட்றாங்க. 5 நாளில் சாப்பிட்ட பழங்களை வந்து 5 கூட்டி 5ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியதான் மொத்த பழம் என்ன சொல்லுவாங்க, 100ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மொத்த பழம் எவ்வளோ இருக்குங்க பாருங்கள், இது மொத்தம் 5 இருக்கா, ஸோ 100 சரிங்களா. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா 100, ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிவைடில் ஒரு 5 போட்டுக்கலாம், அது வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆவரேஜும் கொடுக்கல, மொத்தம் 100 பழம் சாப்பிட்ருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே டிவைடில் வந்து 5 வராது. ஸோ இது மட்டும் பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் 1 2 3 4 5 பழம் சரிங்களா. ஸோ 5x சரிங்களா, 5 பழம் இல்லை 5x. அதுக்கப்புறம் பாருங்கள் 6, இது ஆட் பண்ணால் 18 18 18 36. இங்கே என்ன இருக்குது 36 + 40 60 சரிங்களா, ப்ளஸ் 60 = 100. இப்போ நம்ம 5x தான் நம்ம தேவை. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக போச்சுன்னா, ஸோ 100 - 60 40. அதுக்கப்புறம் நம்ம இது ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணால், ஸோ 40/5. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால், ஸோ 8. அப்போ அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை பழம் சாப்பிட்டுருப்பாங்கன்னா 8 பழம் சாப்பிட்டுருப்பாங்க. முதல் நாளில் வந்து 8 பழம் சாப்பிட்டாங்கன்னா, ஸோ கண்டினியூட்டியாக 5 டேஸில் வந்து 6 பழம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓவராலாக அவங்க 5 டேஸில் 100 பழங்கள் சாப்பிட்டுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். பட் ஆனால் 2 கொஷின்ஸும் நம்ம திங்க் பண்ண வைக்கிறது தான் ஒரு சில கொஷின்ஸ். இந்த கொஷினை கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் எல்லாமே ஆவரேஜ் ரிலேட்டடாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் சரிங்களா, ஏஜ் ரிலேட்டடாக வரும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறதுனால தான் அவங்க நிறைய நம்ம தடுமாற்று வருது. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஏஜஸ் சம்ஸை வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமில் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம போய்ட்டு எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.